2 முடிவுல ஏதாவது ஒரு முடிவு நான் கண்டிப்பா எனக்கு எடுத்துருவேன். நாங்கெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்து நீங்க செத்து போறோம்னு இல்ல மேடம், என்னால வந்து எனக்கு பின்னாடி உங்களுக்கு ஓகே, என்னால அதெல்லாம் அதே ஊர்ல அப்பா பிறந்து வளர்ந்தாரு. நானும் வந்து அதே என்ன வயசு பா உங்களுக்கு? 30 வயசு ஆகுது மேடம். 30 வயசுல வந்து ஒரு ஆம்பளைங்க வந்து உட்கார்ந்துட்டு நான் செத்து போயிடுவேன் வைஃப் நல்லா இல்லம்மா. அதே ஏரியால அப்பா பிறந்து வளர்ந்தாரு. மிரட்டல, நான் அப்படி இருக்குமா எங்களுக்கு? நானும் பிறந்து வளர்ந்தேன் அதே ஊர்ல 30 வருஷம். இது வரைக்கும் யாரச்சி அப்படின்னு சொன்ன ஒண்ணு பண்ணலாம், அம்மாவையும் அப்பாவையும் கொஞ்ச நேரம் வெளியில இருக்க சொல்லுவோம். நம்ம மறுபடியும் நம்ம 3 பேரும் பேசி பார்ப்போம். அதுக்காக நம்மள ஒரேடியா மேல ஏறக்கூடாது. நம்ம பொண்ணு நம்ம பொண்ணா பிறந்திருக்கோம். கொஞ்சம் பொண்ணோட பொறுமை தான், பொண்ணோட பொறுமையா இருக்கும்தான் மேடம். இப்ப என்ன கேக்குறாங்க பாரு, இந்த கேள்வியை நான் ஆரம்பத்துல இருந்தே கேட்காத விட்டுருக்கணும். நான் இப்ப நல்லா நீங்க திருந்தி இருப்பாரு, சின்ன வயசுலயே திருத்தி இருக்கலாம். 8 வருஷம் விட்டுட்டீங்க. அப்புறம் எனக்கு இப்ப இதே வந்து அவர் வந்து ஒரு பெரிய குடிகாரரா, தினம் அடிக்கிறவரா, வேற பெண்களோட தொடர்பு உள்ளவங்களா இருந்தா ஒரு கிளம்பியா அப்படின்ட்டு இருப்பேன். இனிமே அந்த பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, கிளம்புன்ட்டு இருப்பேன். எதுவுமே இல்லம்மா. அகலக்கால் வச்சு நம்ம குடும்பத்தை முன்னுக்கு வரணும்னு நினைச்சு அது பழகினது பெரிய இடத்துல பழகி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சந்தேகம் ரொம்ப வந்து ஒரு 6 மணிக்கெல்லாம் போனை போட்டு நோண்டுறது. இவ்வளவு நேரம் யார்கிட்ட பேசினேன், இது எவன் நம்பரு? இல்ல அதுக்கு நான் சொல்றேன், நம்ம போன் பண்ணவனே எங்கேஜா இருக்குன்னா கேட்பேன். அதே மாதிரி உங்க போன் வாங்கி இல்ல சந்தேகம் இல்ல, 6 மணிக்கு வெளியே நிக்க அன்புங்கிற பேர்ல பொசசிவா இருந்து ஒரு பொண்ணையும் ஆணையும் டார்ச்சர் பண்ணக்கூடாது. நான் இது வரைக்கும் அவங்கள எதுவுமே நான் இது வரைக்கும் சரியா நிறைய பேர் பண்ற தப்பு. அன்பு எதை எதிர்பார்க்காது, எனக்கு எந்த நிர்பந்தமும் பண்ணாது. அன்பு ஃப்ரீயா விடும். எனக்கு என்னன்னா அன்பு அவங்க சந்தோஷமா இருக்கணும். ஒரு எஸ்போர்ட்ல நான் 9 வருஷமா வேலை செஞ்சிருந்தேன் மேடம். எஸ்போர்ட்ல வேலை செஞ்சா எல்லாம் தப்பா போயிடுவாங்களா? இல்லவா, அவங்க என்ன விட்டே அனுப்பிச்சிருக்காங்க. நான் சின்ன பையனா இருக்க சொல்ல மேடம், சின்ன பையனா இருக்குது என்ன விட்டா தூது அனுப்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் ஒரு கல்யாணம் ஒரு ஆள் பேசுறதுக்கு என்னைய விட்டு அனுப்பிச்சிருக்கா. இல்லமா அதுக்கெல்லாம் நான் கஷ்டப்பட்டு யார் இருந்தா ஒரு பொண்ணு நல்லா இருந்தாவே ஒரு தைரியமா இல்ல மேடம், தைரியமா இருந்தாலும் வந்து பேசுறவங்க வந்து எப்படின்னா பேசி கன்வின்ஸ் பண்ற அளவுக்கு நான் கண்ணாலே நிறைய இது பாத்துருக்கேன். அது வந்து நம்ம வந்து இது ரொம்ப தப்பான இல்ல, இத நம்ம பேசக்கூடாது. என் வைஃபுக்கு ஒண்ணுமே தெரியாது. அதனால என்ன கூட எங்கன்னா போனா எனக்கு தெரியாது, பஸ்ல நீட்டுன்னு போறியாது இருக்க பொண்ணு ஒரு பயம். கூட வேலை செய்யற பொண்ணு சொல்லியிருக்கேன், நீ கூப்பிட்டுருக்காங்க வெளியே போலாம் வான்ட்டு, வேலை செய்யற இடத்துல வெளியே போலாம் வான்னு கூப்பிட்டுருக்காங்க. அவர் என்ன சொல்ல வர்றாரு, நான் சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் கம்பெனியுடைய ஒரு அட்மாஸ்பியரை பார்த்திருக்கேன். நல்லவங்களை கூட அவங்க வந்து மோசமான வழிக்கு கொண்டு போயிடுறத நான் பார்த்துருக்கேன். ஸோ என்னுடைய நல்ல மனைவி வீணா போயிடக்கூடாதுன்னு எனக்கு பயம். அவரு இப்ப சம்பாதிக்காம வீக்கா பிரிஞ்சிருக்கிற சமயத்துல யாருக்குமே வரக்கூடியது. எனக்கு என் பசங்க என் ஒய்ஃபு எல்லாம் வேணும். ஏன்னா நான் அந்த இடத்துல இருந்ததுனால எனக்கு வந்து இப்போ ரொம்ப இதுவா இருக்கு. நான் அந்த அளவுக்கு அங்க இருந்தேன். நான் சரி, உங்க ஒய்ஃபை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போ. வேலைக்கு போக சொல்ல நான் போயிருக்கேன், எல்லாம் சேர்ந்துருக்கேன். அப்புறமா எப்படி சொன்னேன் சொல்லு, 4 மாசமா வேலைக்கு போனேன். நீ சொன்ன மாரி எல்லா வேலையும் செய்தேன். என்னது எல்லா வேலையும் சும்மா வேலைக்கு போக சொன்னாலும் வேலை நின்று உனக்கு சாப்பாடுல இருந்து எல்லாமே நீ தானே கட்டி கொடுத்தாமிச்ச. இல்ல மேடம், நான் வாழ மாட்டேன். நான் அப்ப என் பசங்க தான் வலிக்குது. பசங்க அதான் பாக்குறியா, பாத்து நீ வந்து பாத்துருப்பா. அதே மாதிரி நான் வந்து இட்டுன்னு வந்து விட்டு போறேன். உனக்கு எவ்வளவு பாசம் இருக்கோ அதே மாதிரி தான் எனக்கும் அவ்வளவு பாசம் இருக்கு பசங்க மேல. சும்மா அதெல்லாம் உனக்கு எவ்வளவு பாசம் இருக்கோ அதே தான் எனக்கும் இருக்கு. நீ பசங்களை வச்சுன்னு என்ன வந்து வாரதில்லை, நான் பசங்களை வச்சு இவ்வளவு நாள் வச்சிருந்தல 5 மாசமா 4 மாசம் மேல படிக்க மாட்டான். ஒரு படிப்பு கூட அவரால் இது பண்ண முடியாது. நீ வந்து இப்ப சொல்லி கொடுக்குறாங்களா படிப்பு? சொல்லி 7 மணி 8 மணி வேலைகள்ல இருந்து வராங்க. 7 மணி 8 மணி 7 மணி நீங்க யாருன்னா அனுப்பி விடுங்க மேடம். நான் அல்லருவேன். 6 மணி போன் வந்து அங்க இருக்கிறவங்க சிரிப்பாங்க, பாரு போன் வந்துச்சா கிளம்பு கிளம்பு கிளம்பு. மனசு விட்டு பேசுங்க 2 பேரும். நீங்க 2 பேரும் பேசுங்க மனசு விட்டு. இல்ல மேடம், நான் பேசுற மாதிரியே இல்ல. ஐயோ பசங்க கொடு, பசங்க நீ வந்து வாரத்தில் ஒரு நாள் வேணா பார், எப்போ கோவத்துக்கு தான் போவா. உனக்கு எப்போ தேவையும் பிள்ளைங்களை வந்து நீ பார். நான் எப்படி அங்க என்ன அடிச்சாரு நீ வரவேணா என்கிட்ட சொல்லு, நான் கூட்டு நான் பசங்க விட்டு நான் இருக்க மாட்டேன். இவ்வளவு நாள் இருந்தது எப்படி நான் இருப்பேன்? எனக்கு தெரியாது. பசங்க எங்க இருக்காங்க? புள்ள இல்லன்னு எனக்கு ஜீர்ணிக்கவே முடியல. எனக்கு கேட்ட ஒரு வார்த்தையும். பசங்களுக்கு முன்னாடி ஒய்ஃப் வேணும், அந்த பாயிண்ட்ல பேசுங்க. ஒய்ஃபை கூப்பிடுங்க. குழந்தைகள் இல்ல மேடம், இல்ல முதல்ல ஒய்ஃபை கூப்பிடுங்க. இவ்வளவு தூரம் நான் உங்களுக்கா இவ்வளவு தூரம் நாங்க பாக்குறோம். உங்களுடைய வயசும் என்னுடைய அனுபவமும் அதுக்கு மேல இருக்கு. இல்ல மேடம், நான் இவ்வளவு பேர்த்த சொல்லிட்டு தான் வந்துக்கிறேன். இப்ப நான் வந்து நல்லா பிரெயின் வாஷ் பண்ண நல்லா தெளிவாயிட்டேன். என்ன நல்லா ஐயோ இல்ல இதுக்கு மேற்பட்ட என்னால அசிங்கப்பட முடியாது. டிவி வரைக்கும் வந்துச்சு, என்னால இதுக்கு மீறி அசிங்கப்பட முடியாது. நான் வாழ மாட்டேன், அவ்வளவுதான். இதுதான் என் ஃபைனல் முடிவே. நான் ரொம்ப பட்டதுனாலதான் நான் இந்த தெளிவான முடிவு. என்னது ஆமா, எல்லாமே தான் பண்ணேன். என்ன சந்தேகம் பிடிக்கிறது,
சண்டை போடுறது, சந்தேகம் ஒரு பிடிக்கிறது மறைக்கிறது, ரொம்ப பொய் பேசுறது என்கிட்ட, எல்லாம் பொய் பேசுறது, என்னென்ன பேசக்கூடாது எல்லாமே பேசிட்டாரு என்கிட்ட. எந்த அளவுக்கு மூடி மறைச்சி எல்லாம் இது பண்ணுமோ இப்போ நான் தெளிவாயிட்டேன். இப்போ வந்து அவரால் எதுவுமே இது பண்ண முடியல. இப்போ கரெக்டா வந்துடுறாரு, பாயிண்ட்டை பிடிக்கிறாரு. இனிமேல் நீ வா, வந்து இரு என் கூட, சம்பாதிக்கிறேன் நான். இனிமேற்பட்டு தான் சம்பாதிப்பாரா, இதுக்கு மேற்பட்டு சொல்லி எல்லாம் இது பண்ணல. என்ன நீங்க நல்ல பொண்ணு, பேசிக்கா நீங்க ரொம்ப நல்ல பொண்ணா தெரியுது எனக்கு. அதே மாதிரி அவங்க ஃபேமிலியும் அவரும் நல்லவங்க. அதனாலதான் நான் இவ்வளவு தூரம் போராடுறேன். இதே தப்பான பையனா இருந்தா இந்நேரம் கிளம்புன்னு சொல்லிட்டு லேடிஸ் பக்கம் தான் அதிகம் பேசுறீங்கன்னு எனக்கு கெட்ட பேரே இருக்கு. பேசுறது மேடம் நீங்க வந்து லேடிஸ் கண்ணீர் விட்டா நீங்க அப்படியே மாறிடுறீங்க அப்படின்னு நிறைய பேர். எனக்கு அழ கூட வரல, நான் அந்த அளவுக்கு அழுதுட்டேன். நான் தெளிவா முடிவு எடுத்துருக்கோம் தான் எனக்கு அழ கூட வரல. நான் வர்றப்ப எனக்கு ரொம்ப டென்ஷனா இருந்தது, ரொம்ப பயந்துனே இருந்தேன். எல்லாத்துக்கும் நான் பயப்படுவேன், கேளுங்க அவரை, எல்லாத்துக்குமே பயப்படுவேன். சின்ன எதனா உதவுனா கூட அலறுவேன் நான். அப்படி இருந்து நான் எவ்வளவு இந்த அளவுக்கு தைரியமா வந்து பேசுறேன்னா நான் அந்த அளவுக்கு பட்டுட்டேன். அதனால நான் தெளிவான முடிவுல தான் இருக்கிறேன். கல்யாணம் ஆண்டுல இருந்து இப்படிதான் மேடம் இருக்கிறாரு அவரு. 8 வருஷமா இப்படிதான் இருக்கிறாரு. இப்ப எதை நம்பி நான் இவரை நம்பிக்கையை ஏத்துக்கிறது என்னால சரியா அதுக்கு ஓகேங்கிற மாதிரி எதுவுமே வரலையே. என்னால எதுவுமே கேட்க முடியல. என்னால எனக்கு நம்பிக்கைன்றதே இல்ல. எனக்கு வெளியாள் பக்கத்துல உட்காந்துக்கிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு நம்பிக்கைன்றதே வரல மேடம். எனக்கு நம்பிக்கைன்றதே வரல. எனக்கு போயிடுச்சு. இந்த மாதிரில நான் எதுவுமே பேச மாட்டேன், போய் சொல்லல. எல்லாமே நான் எல்லாமே உங்கள்கிட்ட ஓப்பனா பேசுறேன், எல்லாமே செய்யறேன். ஐயோ எனக்கு ஒண்ணு சாந்தி, உண்மையிலேயே உங்க குழந்தைக மேல அணையா சொல்லுங்க, அவர் மேல உங்களுக்கு காதல் இல்லைன்னு. இல்ல சாந்தி திங்க் பண்ணி பாருமா. எனக்கு இருக்க துடிப்பு கூட ஏன் உனக்கு இல்ல? ஒரு சான்ஸ் கொடுமா. இதுலயுமே அன்பு வச்சாலும் ரொம்ப ஓவரா விட்டாலும் எனக்கு நம்பிக்கையே வரல மேடம். அவர் மேல நம்பிக்கை இருந்த நம்பிக்கை எல்லாமே போயிடுச்சு. நீ என்ன சொன்னாலும் ஏமாத்துறது தான் வேலை வருது. நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். ஐயோ இதுக்கு மேற்பட்ட என்னத்த சொல்லி இவர் கேக்குறது? எனக்கு நம்பிக்கையே வரல மேடம். இப்படிலாம் இருப்பாரு. நிறைய தடவை இது பண்ணியாச்சு, போலீஸ் ஸ்டேஷன் போய் வந்தாச்சு, வீட்டுக்கும் நான் சாமானத்துன்னு போயிட்டேன். திருப்பியும் நான் வந்து வாழணும்னா எனக்கு என்னால முடியல. சரி உங்க ஒய்ஃப் தானே கையை பிடிச்சி கூட்டிட்டு போவாங்க. இன்னும் உங்க ஒய்ஃப் ஐயோ மேடம் நான் போயிடுவேன். நான் என்ன அப்படிலாம் பண்ணாருன்னா நான் இருக்க மாட்டேன், நான் போயிடுவேன். வெளியெல்லாம் இது மாதிரிலாம் ஐயோ எனக்கு பிடிக்காது. அதெல்லாம் கரெக்டா பேசிடுவேன். எனக்கு பிடிக்காது மேடம். இதே மாதிரி ஏமாத்துவாரு. பார்த்து சரி 1 மினிட் டைம் கொடுக்கலாம். இல்ல திங்க் பண்ணுங்க, ஃபியூச்சர் எப்படி இருக்கும், குழந்தைங்க எப்படி பதறுவாங்க அப்பா இல்லாம, குழந்தைகளுக்கு எப்படி ஒரு டார்ச்சர் கொடுக்குறோம் நமக்கு இல்லை விட குழந்தைய வந்ததுக்கு அப்புறம் குழந்தைய தான் மெயின். நம்மளுடைய சுக துக்கங்கள்லாம் வந்து குழந்தைகளுக்காக மாத்திக்கணும். அப்படித்தான் போன ஜெனரேஷன் வாழ்ந்தது. அதனாலதான் இன்னைக்கு நம்ம குடும்பம் இந்தியா வந்து ஒரு கட்டுக்கோப்பா இருக்கு. நல்ல பொண்ணா தெரியும், ரொம்ப நல்ல பொண்ணா தெரியுறீங்க. அதனாலதான் நான் பண்ணதே தப்பு. ஆரம்பத்துல இருந்தே அவரை சொல்றாங்க. எனக்கு அந்த மாதிரி இருக்குதுல எனக்கு பிடிக்காது. எதுவா இருந்தாலும் அன்பால திருத்தின்னு தான் போனோம்னு தான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம். ஒரு தடவை அன்பு காட்டு, என்ன தப்பு? ஹஸ்பண்ட் மேலதானே. ஹஸ்பண்ட் இல்லாம இருந்தா அந்த சொசைட்டில என்ன பேச்சு? நம்ம ஊர்ல என்னதான் மெட்ராஸ் சிட்டியில வாழ்ந்தா கூட பேச்சு. தம்பிங்க வாங்க. பாவம் பாருங்க பாரு, நல்ல பையன்மா, அவ்வளோ ஒன்றும் மோசமான பையன் இல்லம்மா. அடிக்கிறமா அடிச்சுக்க, எவ்வளவு அடிக்கிறமா அடிச்சுக்க, வேற என்ன பண்ண முடியும்னா நான் வீட்டுல போட்டதெல்லாம் பசங்க எங்க போவாங்கம்மா திடீர்னு. அதான் இதெல்லாம் கேட்க போறேன்னு தெரிஞ்சுதான் இப்போ கேஸ் போட்டு வரு. எதுக்கு இங்க வரணும், ஒன்னா சேரணும்ட்டு? இல்ல மிரட்டர் தான் போடணும். ஐயோ இல்ல மேடம், அதுல என்ன போட்டிருக்கு, ஒய்ஃபு வேணும் பசங்க வேணும் அதுதான் கேட்டிருக்கு. ஏன்னா எங்க வீட்டை போய் பேசினா அவன் செட்டை இது பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் விடுமா, அதெல்லாம் விடு, அது வேற இது வேற. இதே வந்து உயிருக்கு அச்சுறுத்தலான ஹஸ்பண்டோட எல்லாம் வாழ்ற பொண்ணுகளை பாக்குறேன் நான். அந்த புருஷனோட இருந்தா உயிரோட இருக்க முடியாது. இப்ப நானும் அதேதான். இப்ப என்ன கம்பல் பண்ணி அமிச்சிங்கன்னா என்னால நிம்மதியா வாழ மாட்டேன். நான் கொஞ்சம் டைம் கொடுங்க, முட்டாள்தனமா எந்த முடிவுக்கும் போவாதீங்க. செய்ய மாட்டேன், பிளாக்மெயில் பண்ணுவாரு, எல்லாமே இப்படிதான் பண்ணுவாரு. அந்த நம்பிக்கையில இருக்கிற நீ இன்னைக்கு நாடகம் பாரு. இல்ல மேடம், நிஜமா மேடம், நான் அந்த இதுலதான் இருக்கிறேன் மேடம். ரொம்ப இதுல வந்திருக்கேன். டைம் கொடுங்க, அதே ஒரு 3 மாசம் 4 மாசம் பொறுத்து நான் பார்க்க முடியல. பசங்க கூட இருந்தவன் நானு, பசங்களை விட்டு இருக்க மாட்டேன், நல்லா தெரியும். ரூம் போட்டேன்னு கேக்குறாரு எனக்கு போன் போட்டு. எங்க போய் ரூம் போட்ட? ஐயோ மேடம், ஐயோ கேட்டாரா இல்லையான்னு கேளுங்க அந்த வார்த்தைய. ஐயோ கடவுளே, ஒரு அக்கறையில கேட்டா இவங்க தப்பா எடுத்துக்கிறாங்க.
எவன் கூட போய் ரூம் போட்ட இதுல ஒரு அக்கறையா கேக்குறது? எது நான் அதை கேட்கவே இல்லை. ஐயோ கரெக்டா பார்த்தாங்களா? என்ன பண்ணீங்க இப்படி? நான் வந்து கேட்டது வந்து எப்படின்னா, நான் இல்ல அம்மா நல்ல வீட்டுல பொண்ணு அது தாங்க. நான் வந்து தப்பா எதுவும் சொல்லல. இது வரைக்கும் யாரும் எங்க வீட்டை நுறுக்கிறாங்க, இது வரைக்கும் அவங்க ஒய்ஃப் பத்தி நான் எதுவும் சொன்னதில்ல. சின்ன பையன் பெரியவங்கிட்ட சொல்லி அனுப்பாரு, மம்மி யார்கிட்ட பேசுது பாரு. ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் காமிச்சிட்டாருன்னு அவர் இல்லாத மம்மி யார்கிட்ட பேசுச்சு, மம்மி என்ன பண்ணுது, மம்மி கீழே போய் என்ன பண்ணுது பாரு. ஒரு அம்மா வீட்டுக்கு கீழே போனா மம்மி என்ன பண்ணுன்னு போய் கீழே போய் பாரு, யார்கிட்ட என்ன பேசுதுன்னு பாரு. சந்தேகம்ன்றாங்க. மம்மி கீழே போய் பேசல, அவங்க அம்மா தான் இருப்பாங்க. அது அவங்கள பற்றி நான் ஏன் சந்தேகப்பட போகிறேன்? ஏன்னா என் கூட இருக்கணும்ன்றதுக்கோசரம் நான் கேட்பேன். வந்த உடனே ஓடிடுவாங்க கீழே போய் மம்மி வந்த உடனே ஓடிடுவாங்க, வேலையே இல்லை. உன்னாலதான் வேலை போச்சு, என்னாலதான் வேலை போச்சு. அது சும்மா பேசுறதுமா. 4 தடவை சஸ்பெண்ட் ஆனது அந்த பொண்ணாலயா? ஆமா, நான் இது வரைக்கும் நேராக சொல்லியிருக்கேன். கேளு, உன்னால தான் எனக்கு வேலை போச்சு, உன்னால தான் நான் இவ்வளோ சொல்லுக்கு ஆகிறேன்னு சொல்லுவேன். ஆமா, நான் தத்ரோன்னு வர என்ன, உன்னாலதான் இப்படி ஆச்சு, கல்யாணம் ஆனதுலேருந்து உன்னாலதான் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். சொல்லிக்கிறாரா இல்லையான்னு கேளுங்க. கல்யாணம் ஆனதுலேருந்து உன்னாலதான் நான் இப்படி இருக்கிறேன். இது இப்போ அவங்களே அப்படிதான் சொன்னாங்க. இதுவே சாதாரணமா இருந்தா நீ வந்ததுனாலதான் இப்படி இருக்கிறேன், 7 நாடு சனி பூச்சா மாதிரி இருக்குது. கொடுங்க மேடம், இனிமே நான் எதுவுமே பேசுற மாதிரியே இல்லை. எனக்கு அந்த அளவுக்கு மனசு கஷ்டமா இருக்குது. எனக்கு வந்து அழ கூட வரல. அதுக்கு முன்னாடிலாம் நான் அழுத தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாது. இப்போ நான் வெளியே வேலைக்கெல்லாம் போறேன், நல்லா இப்போ தைரியமா இருக்கிறேன். இந்த அளவுக்கு நான் தனியா வந்திருக்கிறேன்னா என்ன நினைச்சா எனக்கே பெருமையாகுது. பரவாயில்ல, கேளுங்க அவரை. தனியா வந்திருக்குன்னா இப்போ அவரை ஆச்சப்படுறாரு, பரவாயில்ல இவ்வளவு தூரம் தனியா வந்திருக்குது. எப்படி சொல்றது, வார்த்தைகள்ல ரொம்ப காயப்படுத்திட்டீங்க. அது அந்த பொண்ணு நல்ல வார்த்தை ரொம்ப போய் ஏமாத்துதானோ, ரொம்ப ஏமாத்துறது. என்கிட்ட சொல்லு, நான் நிறைய தடவை சொல்லிக்கிறேன், என்கிட்ட சொல்லு, நான் சண்டை போடுறேன்னா கேப்ப அந்த நேரத்துல. அவ்வளவுதான், பொய் 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 பொய். யாரு கேளு, பொண்டாட்டிகிட்ட சொல்ல, சாந்திகிட்ட சொல்ல, சாந்திகிட்ட சொல்ல, சாந்திகிட்ட சொல்ல. அப்படின்னா மென்னு முழுங்கிறேன், அப்படின்னா கொலை பண்ணிடுற மாதிரி பண்றேன் நானு. ஐயோயோ, எனக்கு வேணாம், இந்த லைஃபே வேணாம். எனக்கு கல்யாணம்ன்ற இதுவே கிடையாது, எனக்கு வேணாம். நேயர்களே, இவ்வளவு நேரம் பார்த்தீங்க. நம்மளும் எவ்வளவோ பேசி பார்த்தாச்சு, எவ்வளவோ விதத்துல சாந்தியை கன்வின்ஸ் பண்றதுக்கு நம்மளும் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. பலவிதமான ஆங்கிள், பலவிதமான எல்லாரும் சேர்ந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் எங்க டீமே. நானும் என்னால் இது வரைக்கும் எந்த நிகழ்ச்சியும் இல்லாத அளவுக்கு அந்த பொண்ணுகிட்ட கிட்டத்தட்ட கெஞ்சி கூட பார்த்தாச்சு. அவளுக்கு வந்து உள்ள ஒரு ரணமா டாலரன்ஸ் லெவல் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. அதுலேயும் கொஞ்சம் தவறு பண்ணுறவங்க எதை வேணாலும் பொறுத்துக்குவாங்க. நல்லவங்களுக்கு அது வந்து பொறுக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். டக்குன்னு அதுக்கு இமீடியட் ரியாக்ஷன் வரும். அது மாதிரி எவ்வளோ பொறுத்து பார்த்த பொண்ணு அது அந்த வார்த்தைகள் பேசுகிறப்போ அவர் வந்து கடுமையாக வார்த்தையில் விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். மன்னிக்கலாம் தான், இன்னும் அந்த சின்ன பொண்ணுக்கு தெரியல. இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் இதெல்லாம் கொஞ்சம் சகஜம்ங்கிறத இன்னும் ஏற்றுக்க மாட்டேங்குது. அதுக்கு இன்னும் புரியணும், அது வாழ்க்கைக்கு இன்னும் கற்றுக் கொடுக்கணும். அதுக்கு இப்படி பேசிட்டாருங்கிறது அதுக்கு ஊண்டிங்கா உள்ள ஒரு வலியா பெயினா இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால சாந்தி எடுத்த முடிவு, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தம்பி இவர் வந்து இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம் வெயிட் பண்ணி பார்த்தா என்ன விதமான ஒரு மனைவிக்கே மாற்றம் வரலாம். ஏன்னா மாற்றம் இல்லாதது எதுவுமே இல்லை வாழ்க்கையில். இன்னைக்கு இப்படி சொல்றவங்க நாளைக்கு நம்ம கண் முன்னாடியே டாடா மேம், பை மேம் சொல்லிட்டு போறது கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு நல்ல முடிவு கொஞ்சம் காலத்திலேயாவது வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த நம்பிக்கையோட ஆசையோட இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் நாளை மற்றொரு உண்மை சம்பவத்தோடு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.